எங்கள் அண்ணன் கமலஹாசன்கிட்ட பேசுனது இருக்கு தனிப்பட்ட முறையில். நான் குளிக்காமல் ரெக்கார்டிங் தேட்டரும் போவேன் தம்பி. நான் கறி சாப்பிடுவேன், நான் அசைவ உணவு சாப்பிடுவேன், சாமி கும்பிட மாட்டேன். பாருங்க, இது எங்கள் அண்ணன் கமலஹாசன் எதுக்கு சொல்ல வர்றாரு. ஆனால் இதில் எதையுமே செய்ய மாட்டார் ஐயா இளையராஜா. சாமி கும்பிடுவார், கவிச்சு சாப்பிட மாட்டார், குளிச்சுட்டு தான் வருவார், எல்லாம் பண்ணுவார். அவர் பறையன், நான் ஐயன். இது புரியுதா? அந்த வேறுபாடு புரியுதா? சமூகம் எப்படி கட்டமைச்சிருக்கு பாருங்க. இப்ப யாரு உயர்ந்தவர்? எது உயர்ந்தது? எதன் அடிப்படையில் நம்ம அதை பார்க்கிறோம்? அதான் பிரச்சனை. ஒரு மனிதன் என்ன வழி இருந்தா பேசுற பாருங்க. ஒரு மனிதன் ஒரு வாழ்நாளில் 10,000 புத்தகங்கள் படிக்கணும். இது சீன பழமொழி. ஐயா இறையன்பு எழுதின 10,000 மைல் பயணத்துல முதல்ல அதை எழுதியிருப்பார். 10,000 புத்தகங்கள் படிச்சிருக்கணும், 10,000 கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்கணும். இது ஒரு மனிதனுடைய வாழ்நாள்ல. அது சீன பொன்மொழி. அதை எடுத்து